தமிழக வெற்றி கழகம் இன்றைய தினம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று இருக்கு. உங்களுடைய நிலைப்பாடை என்ன எடுத்து வச்சீங்க? எங்களுடைய நிலைப்பாடு தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது. இப்போது இருக்கும் 540 என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு. சார், இந்த பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட 5 கட்சிகள் இன்றைக்கு பங்கேற்கல. அந்த கட்சிகள் பங்கேற்காத நிலையில அவங்களோட நிலைப்பாடு இன்னும் தமிழகத்துல இந்த இதுக்கு எப்படி இருக்கு? நீங்க என்ன சொல்லுங்க? அவங்கள போய் கேளுங்க. அந்த கட்சின்னா அவங்கள தான் நீங்க போய் கேட்கணும். தொகுதி மறு சீரமைப்பு என்பது தேவையற்றது. இப்ப இருக்கக்கூடிய 543 போதுமானதா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலைவர் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு இங்க நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நீங்க அதை கருத்தை முன்வைச்சீங்களா? தமிழக அரசு சார்பில் என்ன சொன்னாங்க? எதுங்க 543 தொகுதிகளை போதும் சொல்லி இருக்கிறீங்க. உங்களோட கட்சி தலைவர் அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்க. தொகுதி தலைவர் அதாங்க தலைவர் தளபதி உங்களுக்கு காலையிலே அதுக்குண்டான விவரமான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. அதோட இருக்கிற அந்த விஷயத்தை தான் நாங்க இங்க பதிவு பண்ணியிருக்கிறோம். 543 தான் எங்களுடைய தளபதியோடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு. தமிழக அரசு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்துக்கு ஏதாவது நீங்க ஆதரவு தெரிவிச்சு பேசுனீங்களா? நான் தான் உங்களுக்கு தான் காலையில தலைவர் கொடுத்தது உங்களுக்கு விவரமா கொடுத்துட்டேன். அப்புறம் நீங்க திருப்பி இப்படியா அப்படியா கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? எங்கள் தலைவர் தான் தெளிவா கொடுத்துட்டாருல்ல உங்களுக்கு. என்ன சார் நீங்க வலியுறுத்தி பேசுனீங்க? ஆக்சுவலி அதான் இதை தான் நான் பேசினேன். என்ன பேசுனீங்க? 543 இதுவே எங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு போதுமானது என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு.